ஒரு பிஸ்னஸுக்கு சேல்ஸ் பெர்ஸ்பெக்டிவ்ல ரொம்ப முக்கியமான விஷயமே அவங்களோட ப்ராடக்ட் ஆர் சர்வீஸை கிளைண்ட்டுக்கு பிடிச்ச மாதிரி பொசிஷன் பண்ணுறது தான். நம்ம பண்ணுற பொசிஷன் தான் வியூவர்ஸை கஸ்டமர்ஸாக மாற்றுறதுல மெயின் ரோல் ப்ளே பண்ணுது. ஸோ இதை பேஸ் பண்ணி நான் எப்படி என்னோட கிளைண்ட்டுக்கு 27K இன்வெஸ்ட்மெண்ட்டில் 5 lakh ரெவன்யூ ஜென்ரேட் பண்ணி கொடுத்தேன்றதை இந்த வீடியோவில் சொல்கிறேன். ஹாய் கைஸ், திஸ் இஸ் டே 20 ஆஃப் டாக்குமெண்டிங் மை ஃப்ரீலான்சிங் ஜர்னி. இந்த பொசிஷனிங்கில் மெயின் ரோல் ப்ளே பண்ணுறது நம்ம சர்வீஸுக்கு யூஸ் பண்ணுற வேர்டிங்ஸ் தான். அதை நம்ம ஆட் காப்பின்னு சொல்லுவோம். ஸோ இதை ப்ராப்பராக எழுதுறதுக்கு முன்னாடி நம்ம ப்ராடக்ட் ஆர் சர்வீஸ்க்கான ஆடியன்ஸ் எந்த ஸ்டேஜில் ஸ்ட்ரகிள் பண்ணுறாங்க அப்படின்றத ஃபைன் பண்ணி நம்ம சர்வீஸ் அவங்களுக்கு எப்படி ஹெல்ப் பண்ணும் அப்படின்றத தெரிஞ்சுக்கணும். இதை புரிகிற மாதிரி சொல்லணும்னா, நீங்கள் ஒரு பேக் பெயின் இருக்கிறவங்களுக்கு ஒரு சேரை சேல் பண்ணுறீங்கன்னா அந்த சேர் அவங்களுக்கு எந்த அளவுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்றதுல தான் ஃபோக்கஸ் பண்ணணும். அதை விட்டுட்டு சேரோட ப்ரைஸ் கம்மியாக கொடுக்குறோம், 10 வருஷம் வாரண்டி கொடுக்குறோம் அப்படின்ற மாதிரிலாம் பொசிஷன் பண்ணக்கூடாது. அண்ட் நம்ம எழுதுகிற ஆட் காப்பியில் இந்த 3 விஷயம் கண்டிப்பாக இருக்கணும். ஒன்று ப்ராப்ளம், இன்னொன்று அதுக்கான ப்ராமிஸ், லாஸ்ட்டாக கால் டு ஆக்ஷன். ஸோ இதை வச்சு தான் உங்கள் பிஸ்னஸுக்கு கரெக்டான வேலை பொசிஷன் பண்ண முடியும். நானும் என் கிளைண்ட்டுக்கு அந்த மாதிரி தான் பண்ணேன். அண்ட் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, ஆட் காப்பி எப்பயுமே இந்த வளவள கொலன்னு நிறையா இருக்கிற மாதிரி இருக்கக்கூடாது. ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக மினிமம் ஒரு 3 to 4 லைன்ஸில் நம்ம என்ன சொல்ல வரோன்றதை கம்ப்ளீட்டாக புரிய வைக்கிற மாதிரி இருக்கணும். ஸோ இதை எப்படி பண்ணணும்னு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கணும்னா நம்மளை ஃபாலோ பண்ணிட்டு கமெண்டில் ப்ராடக்ட் பொசிஷன் டைப் பண்ணுங்கள். நானே உங்களுக்கு பர்சனலாக டிஎம்ல சென்ட் பண்ணுறேன். தேங்க்யூ.